ஆர்கே இன்ஃபோடெக்லேருந்து ராஜேஷ். இன்னைக்கு வீடியோவில் ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்ன, ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி கான்செப்டில் தான் ஒர்க் ஆகும். பைக் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஸ்மால் ப்ரீமியம் அமௌண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நம்ம ப்ரே பண்ணுவோம். பைக் இன்சூரன்ஸ் எடுக்கிற நம்ம தான் இன்சூரன்ஸ் பாலிசி ஹோல்டர், ப்ரொவைட் பண்ணுறவங்க இன்சூரன்ஸ் கம்பெனி. ரெண்டு விஷயங்கள் அந்த லிமிட்டெட் பீரியடுக்குள்ளார நடக்கலாம். ஒன்று ஆக்சிடென்ட் ஆகலாம், ஆகாமையும் போகலாம். ஆக்சிடென்ட் ஆகும் பட்சத்தில் இன்சூரன்ஸ் கம்பெனி நம்ம ப்ரீமியம் அமௌண்ட்டுக்கு என்ன வேல்யூவோ ஃபுல்லாக இன்சூரன்ஸ் பாலிசி ஹோல்டருக்கு திரும்ப தந்துடுவாங்க. ஆக்சிடென்ட் எதுவும் நடக்கலை அப்படின்னா நம்ம எவ்வளோ ப்ரீமியம் அமௌண்ட் கட்டியிருக்கோமோ அந்த ப்ரீமியம் அமௌண்ட் மொத்தமும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கே போய் சேர்ந்துடும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஆப்ஷன் ட்ரேடிங்லேயும். இங்கே இன்சூரன்ஸ் கம்பெனின்னு சொல்கிறது ஆப்ஷன் ரைட்டரை இல்லாட்டி ஆப்ஷன் செல்லர்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்சூரன்ஸ் பாலிசி ஹோல்டர்னு சொல்கிறவங்கள இங்கே ஆப்ஷன் பையர்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை பிட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி இப்போ 11,700 இருக்குது. இப்போ நான் 11,800க்கு இந்த மாதத்துக்குள்ளார போயிடும்னு நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன், பிட் பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் நடக்கலாம். ஒன்று, அந்த எக்ஸ்பைரி டேட்குள்ளார நான் ஸ்பாட் பண்ணக்கூடிய அந்த ப்ரைஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸை ரீச் பண்ணிடலாம். ரீச் பண்ணும் பட்சத்தில் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஆப்ஷன் ரைட்டர்டேருந்து வரக்கூடிய அமௌண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போது 11,800க்கு ரீச் ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன். 11,800லாம் தாண்டி 11,900க்கு போகும் பட்சத்தில், எக்ஸ்பைரி டேட்டுக்கு போகும் பட்சத்தில் அந்த டைம் 11,900 மைனஸ் 11,800 ஒரு 100 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ப்ராஃபிட். ஏற்கனவே நம்ம ப்ரீமியம் ஒரு 20 rupees கட்டியிருந்தோம் அப்படின்னா 100 பாயிண்ட்ஸில் ஒரு 20 பாயிண்ட்ஸ் போக 80 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக வரும். இந்த எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ளார ஸ்பாட் ப்ரைஸை ரீச் ஆகலை, அதுக்கும் கீழேயே போயிடுச்சு அப்படின்னா மேக்ஸிமம் எனக்கு எவ்வளோ லாஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ரீமியம் அமௌண்ட் எவ்வளோ கட்டியிருக்கணும் அந்த அமௌண்ட் மட்டும்தான் எனக்கு லாஸ். வந்தால் எனக்கு அன்லிமிட்டெட், வராத பட்சத்தில் எனக்கு லிமிட்டட் லாஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது ஆப்ஷன் ட்ரேடிங், ஆப்ஷன் பையருக்கு உடைய அட்வான்டேஜ். ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கேட்டகரிஸாக பிரிக்கலாம். ஒன்று ஸ்டாக் ஆப்ஷன், இன்னொன்று இண்டெக்ஸ் ஆப்ஷன். இந்த ஸ்டாக் ஆப்ஷன் நிஃப்டி 50ல் இருக்கக்கூடிய டாப் ஸ்டாக்ஸில் எல்லாமே எலிஜிபிளாக இருக்கும் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு. அதே மாதிரி இண்டெக்ஸ் ஆப்ஷனுங்கிறது நிஃப்டி 50 அண்டு பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸில் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஈக்விட்டிஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அப் ட்ரெண்ட் போனால் மட்டும்தான் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். டவுன் ட்ரெண்ட் போணுச்சு அப்படின்னா நம்ம லாஸ் தான் புக் பண்ணுவோம். ஆனால் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் டவுன் ட்ரெண்ட் போனாலும் நம்மளால ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ண முடியும், அப் ட்ரெண்ட் போனாலும் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ண முடியும். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இன்னும் ரெண்டு கேட்டகரிஸாக நம்ம பிரிக்க முடியும். ஒன்று கால் ஆப்ஷன், இன்னொன்று புட் ஆப்ஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்ஷன் ட்ரேடிங்கில் டவுன் ட்ரெண்டில் போனாலும் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ண முடியும், அப் ட்ரெண்டில் போனாலும் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் மூவ் ஆனிச்சு அப்படின்னா ப்ராஃபிட் வரக்கூடும். அதே மாதிரி புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மார்க்கெட் டவுனில் போகும்போது ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ண முடியும். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இன்னும் ஒரு 3 விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இன் தி மணி, அட் தி மணி, அவுட் தி மணி. இந்த 3 விஷயமுமே கால் ஆப்ஷனுக்கும் பொருந்தும், புட் ஆப்ஷனுக்கும் பொருந்தும். முதல்ல இந்த 3 விஷயமும் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். இன் தி மணி அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஆல்ரெடி ஸ்பாட் ப்ரைஸை ரீச் பண்ணி, இல்லை நம்மளோட ஸ்பாட் ப்ரைஸ் கரண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்குள்ளே இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இன் தி மணின்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸும் ஸ்பாட் ப்ரைஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணதும் நியர்பையாக இருந்தது அப்படின்னா அதை அட் தி மணின்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஸ்பாட் ப்ரைஸ் இனிமேல் தான் ஃபியூச்சரில் அது வந்துட்டு ஸ்ட்ரைக் ஆக போகுது அப்படின்னா அது அவுட் தி மணின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 விஷயமுமே நம்ம எக்ஸல் சீட்டில் எலாபரேட்டாக பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு டாடா ஸ்டீலோட கரண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 540ன்னு வச்சுக்கோங்க. இப்போது 540க்கு நியர்பையாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்ஸ் இங்கே என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 540 இருக்குது. ஸோ 540ங்கிறது தான் அட் தி மணி. கால் ஆப்ஷனுக்கும் சரி புட் ஆப்ஷனுக்கும் சரி அட் தி மணி சேமாக தான் இருக்கும். ஸோ இந்த கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இனிமே வரக்கூடிய ப்ரைஸஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் ப்ரைஸஸ்னால் 550, 560 அதெல்லாம் வந்துட்டு அவுட் தி மணி. ஏற்கனவே ரீச் ஆனது 520, 530லாம் ஏற்கனவே ரீச் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இந்தி மணி. இந்தி மணியெல்லாம் நான் ஒரு ஆரஞ்சு கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 540ங்கிறது இப்போது அட் தி மணியாக இருக்கும் பட்சத்தில் 530, 520க்கெலாம் போகிறது தான் வந்துட்டு ஃபியூச்சர் ப்ரைஸஸ். ஸோ அதெல்லாம் அவுட் தி மணி. 560, 550,
540 வந்துட்டு இந்தி மணி. இப்போ 18 rupees கொடுத்து நான் கால் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய 560 CE நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னா எக்ஸ்பைரி டே அன்னைக்கு எனக்கு 580 வந்துருச்சு அப்படின்னா இப்போ 580 மைனஸ் 560 எவ்வளோ? நம்ம ஸ்பாட் ப்ரைஸ் பண்ணது 560னா 20 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ப்ராஃபிட்ல வரும். ஆனால் ஏற்கனவே ப்ரீமியமா ஒரு 18 பாயிண்ட் கட்டினதுனால நம்மளுக்கு 20 மைனஸ் 18 2 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ப்ராஃபிட்ல நிற்கும். ஒருவேளை நம்மளுக்கு 560 ரீச் ஆகாம 560 550 போய் நிக்குது அப்படின்னா நம்மளுக்கு ப்ரீமியம் எவ்வளவு கட்டியிருக்கோமோ அதுதான் லாஸ். இந்த 560 வராம உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு 400 பாயிண்ட் போனாலும் சரி நம்மளுக்கு மேக்ஸிமம் லாசஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த 18 பாயிண்ட்ஸ் இன்டூ லாட் சைஸ், அவ்வளவுதான் நம்மளுக்கு மேக்ஸிமம் லாஸே. பட் ப்ராஃபிட் வந்துட்டு இப்போ 560 இருந்து 700 போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு 140 பாயிண்ட்ஸ் வந்துட்டு லாபம். 140 மைனஸ் 18 எவ்வளவோ அது வரைக்கும் நம்மளுக்கு லாபம். ஸோ இந்த கால் ஆப்ஷனோ இந்த புட் ஆப்ஷனோ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அன்லிமிட்டெட் ப்ராஃபிட்டா இருக்கும், லிமிட்டட் லாசஸா இருக்கும். நம்மளுக்கு லிமிட்டட் லாசஸ்னா ப்ரீமியம் எவ்வளோ கட்டியிருக்குமோ அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு லிமிட்டட் லாசஸ். அதுக்கு மேலே நம்மளுக்கு லாசஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. பட் ப்ராஃபிட் வந்தால் அன்லிமிட்டட் ப்ராஃபிட். ஆனால் ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பையரை விட ஆப்ஷன் செல்லருக்கு தான் மேக்ஸிமம் வந்துட்டு வின்னிங் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் 3 விஷயங்கள் நடக்கும். ஒன்று, இந்த ஸ்பாட் ப்ரைஸ் நம்ம ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ஸ்பாட் ப்ரைஸை நோக்கி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு மூவ் ஆனிச்சு அப்படின்னா நம்மளுக்கு ப்ரீமியம் வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக ஹையர் ஆகிட்டே வரும். அதுவே ஸ்பாட் ப்ரைஸுக்கு அவேவா மீன்ஸ் அகெயின்ஸ்டாக மூவ் ஆனிச்சு, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மூவ் ஆனிச்சு அப்படின்னா ப்ரீமியம் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக லோ ஆகிட்டே வரும். ஒருவேளை அப் ட்ரெண்டுக்கும் போகல டவுன் ட்ரெண்டுக்கும் போகல, நம்மளுக்கு கிராஜுவலா மீன்ஸ் ஒரு சைடு வேலையே ட்ரெண்ட் மூவ் ஆகுது அப்படின்னா அந்த டைம்ல டே பை டே உங்களுக்கு ப்ரீமியம் வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும். நான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு கால் ஸ்ட்ரைக்கில் ஸ்பாட் ப்ரைஸ் 540 சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கரண்ட்லி அது ஒரு 530 வந்துட்டு மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா 540 ப்ரைஸ் ப்ரீமியம் அமௌண்ட் 20 rupees கொடுத்து நான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ 3 விஷயங்கள் நடக்கலாம். அப் ட்ரெண்ட்ல போகலாம், டவுன் ட்ரெண்ட்ல போகலாம், இல்லை சைட்வேல வந்துட்டு மூவ் ஆகிட்டு இருக்கலாம். சரி, இப்போ அப் ட்ரெண்ட்ல போனால் என்ன நடக்குதுங்கிறத பார்த்துடலாம். கால் ஆப்ஷன் வாங்கியிருக்கிறதுனால இது அப் ட்ரெண்ட் போகும் பட்சத்தில் நம்மளுக்கு ப்ரீமியம் அமௌண்ட் 20 rupeesலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹையர் ஆகிக்கிட்டே போகும். ஒருவேளை இப்போ 540 இருக்குது, 540லேருந்து டவுன் ட்ரெண்டை போய் நோக்கிதுன்னா நம்மளுக்கு ப்ரீமியம் அமௌண்ட் 20 rupeesலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும். ஸோ அதனால நம்மளுக்கு லாஸஸும் வர ஆரம்பிக்கும். எனக்கு 540லேருந்து மேலேயும் போல டவுன் ட்ரெண்டும் போகலை, அதே இடத்துல நிற்கிது. பட் டேவும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் வந்துட்டு இந்த கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆகிற டேட் வந்துட்டு நெருங்கிட்டே வருது. நம்மளுக்கு லாஸஸ் வரதுக்கு ப்ரீமியம் அமௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும். ஸோ எக்ஸ்பைரி டேட் அன்னைக்கு எனக்கு எந்த சைட்லேயுமே மூவ் ஆகாமல் அதே இடத்துல இருந்தால் அந்த ப்ரீமியம் அமௌண்ட் மட்டும்தான் நம்மளுக்கு லாஸஸ். அதே மாதிரி ப்ரீமியம் அமௌண்ட் எக்ஸ்பைரி டேட் அன்னைக்கு எனக்கு ஒரு 580 வந்துட்டு ஸ்டாப் ஆகுது அப்படின்னா எனக்கு 580 மைனஸ் நான் ஸ்பாட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணது 540. ஸோ டோட்டலாக எனக்கு 40 பாயிண்ட்ஸ் கெயின். பட் ப்ரீமியம் அமௌண்ட் 20 rupees கட்டினதுனால 40 மைனஸ் 20 உங்களுக்கு 21 மீன்ஸ் இங்கே ஒரு 581 சம்திங்கில் இருக்குது. ஸோ 21.4 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு கிரெடிட் பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இன்டூ லாட் சைஸ் போட்டிங்க அப்படின்னா அதான் நம்மளோட ப்ராஃபிட். ஸோ டவுன் ட்ரெண்டில் இது 520 510 400 போனால் கூட நம்மளுக்கு மேக்ஸிமம் லாஸ் என்னவோ இந்த 20 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இன்டூ லாட் சைஸ். புட் ஆப்ஷனுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். நான் புட் ஆப்ஷனில் ஸ்பாட் ப்ரைஸ் ஒரு 570 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கான ப்ரீமியம் அமௌண்ட் 20 rupees. இப்போ புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் டவுன் ட்ரெண்டில் மூவ் ஆனிச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட், அப் ட்ரெண்டில் மூவ் ஆனிச்சுன்னா அது அகெயின்ஸ்ட், அதனால நம்மளுக்கு லாஸஸ் வரும். ஒருவேளை எந்தலையுமே மூவ் ஆகலை, சைடு வேலை மூவ் ஆகுது. ஸோ டே வந்துட்டு நம்மளுக்கு ஆக ஆக கால் ஆப்ஷன்லையும் சரி புட் ஆப்ஷன்லையும் சரி ப்ரீமியம் அமௌண்ட் கம்மியாகிட்டே போகும். எப்படிங்கிறது இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனோட பார்த்துடலாம். இப்போ புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 570ங்கிறது நம்மளுக்கு இப்போ கரண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் போகுது. ஸோ 570லேருந்து 560 550ங்கிறது நோக்கி போணுச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். அதே மாதிரி 570லேருந்து 600 போனாலும் சரி 700 போனாலும் சரி மேக்ஸிமம் லாஸும் வந்துட்டு 20 பாயிண்ட்ஸ் தான். ஸோ 570லேயே இருக்குது, டே மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னா
மேக்ஸிமம் லாஸும் வந்துட்டு 20 பாயிண்ட்ஸ் தான். இப்போ எனக்கு 570லேருந்து 560 போயிடுச்சு. இது டவுன் ட்ரெண்டு தான் போகுது. இருந்தாலுமே நம்மளுக்கு அந்த எக்ஸ்பைரி டேட் அன்னைக்கு நம்மளுக்கு லாஸஸில் தான் புக் பண்ண முடியும். ஏன்னா இந்த 570லேருந்து நான் 560 போகும்போது ஒரு 10 பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணிடலாம். பட் ப்ரீமியம் அமௌண்ட் 20 ருபீஸ் நான் வந்துட்டு ஏற்கனவே பே பண்ணதுனால 10 பாயிண்ட்ஸ் கெயின் +10 -20ங்கிறப்ப உங்களுக்கு -10 பாயிண்ட்ஸ் வந்துட்டு லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நார்மலாக இப்போ நீங்கள் ப்ரீமியம் அமௌண்ட் எவ்வளோ கட்டியிருக்கீங்களோ அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டை விட எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரைக் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். அதனால் இப்போ என்னன்னா இப்போ 570ல் நீங்கள் ஸ்பாட் ப்ரைஸ் பண்ணியிருக்கீங்க, அதோட ப்ரீமியம் அமௌண்ட் 20 ருபீஸ்னா 550 வந்துட்டு உங்களுக்கு வந்தால் தான் ஒரு 20 பாயிண்ட்ஸ் கெயின் பண்ண முடியும். அந்த 20 பாயிண்ட்ஸ் இந்த ப்ரீமியம் அமௌண்ட்டில் மைனஸ் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட்டாக முடிஞ்சிடும். ஸோ 550க்கு கீழே நம்மளுக்கு எப்போ மூவ் ஆகுதோ அப்போ தான் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆப்ஷன் பையரை விட ஆப்ஷன் செல்லருக்கு தான் எக்ஸ்பைரி டேட் அன்னைக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் வந்துட்டு கெயின் பண்ண முடியும். ஸோ நடுவுலையே உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டார்கெட் வந்ததுக்கப்புறம் எக்ஸிட் ஆகிட்டு வெளில வர்றது தான் சாமர்த்தியமாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.